அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்திய உளவுத்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸருக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் மற்றும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின விவரம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு கீழே இயங்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் பியூரோ, புலனாய்வு பணியகம், உளவுத்துறை, இந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்தில் ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கிரேடு 2க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 394 காலி பணியிடங்கள் இந்த ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸருக்காக ஒதுக்கியிருக்காங்க. அந்த வேக்கன்சி 394ல் யூஆர் கேட்டகரிக்கு 157 வேக்கன்சியும், இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு வந்து 32 வேக்கன்சியும், ஓபிசி கேட்டகரிக்கு 117 வேக்கன்சியும், எஸ்சி கேட்டகரிக்கு 60 வேக்கன்சியும், எஸ்டி கேட்டகரிக்கு 20 வேக்கன்சியும் ஒதுக்கியிருக்காங்க. இது ஆக்சுவலி குரூப் சி மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன் போஸ்ட்டுங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான சம்பளம், ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸருக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 25,500லிருந்து 81,100 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அல்லது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இதில் ஏதாச்சும் நீங்கள் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது பேச்சுலர் டிகிரியில் சயின்ஸில் வித் எலக்ட்ரானிக்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது பிசிக்ஸ் அல்லது மேக்ஸ், இதில் நீங்கள் எதுவும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். பிசிஏ முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அதுதான் இதற்கான கல்வி தகுதி. அடுத்து ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸருக்கான வயது வரம்பு 18லேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கணுங்க. வயது தளர்வும் உண்டு. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 5 வருடங்கள் உங்களுக்கு வயது தளர்வு கொடுக்குறாங்க. ஓபிசிக்கு வந்து 3 வருடங்கள் வயது தளர்வு கொடுக்குறாங்க. அந்த வயது தளர்வை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மேற்கொண்டு அதில் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 வருடங்கள் அது மாதிரி வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. விடோஸ், டைவர்ஸ்டு உமன் அது மாதிரி உள்ளவங்களுக்கும் வயது தளர்வு அவங்க நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணதுக்கு பிறகு உங்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்லைனில் எக்ஸாம் இருக்கும். 100 மார்க்குக்கு 2 மணி நேரம் நடக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். அதை தொடர்ந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் ஒன்று இருக்கும். அது 30 மதிப்பெண்களுக்கு கால்குலேட் பண்ணி வைப்பாங்க. மூணாவதாக உங்களுக்கு இன்டர்வியூ மற்றும் பர்சனாலிட்டி டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க. இதன் அடிப்படையில் தான் உங்களை இந்த போஸ்ட்டுக்கு தேர்ந்தெடுப்பாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆன்லைன் எக்ஸாம் வந்து தமிழ்நாட்டில் எங்கே இருக்கும் அப்படின்னா எக்ஸாமினேஷன் சென்டர் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், இந்த இடங்களில் எல்லாம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும். அதன் அடிப்படையில் நீங்கள் உள்வாங்கிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 23/8/2025 14/9/2025 இதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இந்த ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 14/9/2025. அந்த டேட்டை நீங்கள் மறந்துடக்கூடாது. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க லிங்க் கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதற்கு முன்னாடி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதில் மேல் கேண்டிடேட்ஸ் ஆண்களுக்கு யூஆர், இடபிள்யூஎஸ் மற்றும் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கெலாம் 650 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் மற்ற கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு 550 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லி அவங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மற்ற கேண்டிடேட்ஸ் 550 யாராக இருக்குன்னா எஸ்சி எஸ்டி, ஃபீமேல், எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் 550 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்லேயே அவங்க ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு இது மாதிரி ஓப்பன் ஆகும். இதுதான் ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க்கு. இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லாகின் பண்ணிக்கலாம்.
இப்போது இந்த ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸருக்கான இந்த நோட்டிஃபிகேஷனையும் இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அதற்கு பிறகு நீங்கள் அப்ளை லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.